அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. இன்றைக்கி மிலாடி நபி அப்புறம் ஓணம் செலிப்ரேட் பண்ணுற எல்லாத்துக்குமே என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். என்னடா உடம்பு முடியாதோட இப்படி வீடியோ போகிறாளேன்னு பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மதுரையில் கையாடலோகர் இன்றைக்கி வந்து ஒரு கடத்திறப்பு விழாவுக்கு வந்திருக்காங்க. பசங்க எல்லாம் நிறைய பேர், பசங்கன்னு சொல்ல முடியாது, எல்லோரும் பயங்கர கூட்டமாக போய் அவங்கள பார்த்துருக்காங்க. அவங்க கூட ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. கூட்டம் அலமோதி இருக்குது, பவுன்சர்ஸால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே, இதெல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு வைங்க, இந்த தமிழ்நாடு திருந்தவே திருந்தாது, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, ஏன்டா உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையா, அவ்வளோதான், அப்படியே அடுத்து சிஎம்மாக்கி விட்ருங்க, அப்படி இப்படின்னு பாதி பக்கம் ஒரு 10 கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 3 கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸாக இருக்குது. மீதி இருக்குது 7 கமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு காலத்தில் ஒரு ஃபேண்டம் தாண்டி தான் வந்திருப்பீங்க. சில பேர்லாம் அதை விட தாண்டி இவங்க யார், இல்லை எதில் நடிச்சிருக்காங்க, உங்களுக்கு சத்தியமாக தெரியாதவங்க எதில் நடிச்சிருக்காங்கன்னு. எங்கே பார்த்தாலும் ஃபோனு, டிவி, சினிமா எல்லா இடத்துலையுமே தான் இப்போ எல்லா நடிகர்களும் நடிச்சிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா, அதை வந்து கண்டுக்காமல் போங்க. பட் நான் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி பார்க்க போகிறேன்னு சொல்லி கூட்டத்தில் சிக்கிக்காதீங்க. அதுக்கப்புறமா நமக்கு வந்து நம்ம உடம்பு முக்கியம், நம்ம ஃபேமிலி முக்கியம். ஸோ பார்க்க போகிறீங்களா, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பட் அதை விட்டுட்டு ரொம்ப போய் எதுக்காக நீங்கள் வந்து அந்த கார் அப்படியே உரசிட்டு விட்டால் டயரை மிதிச்சிருவீங்க போல், அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ரஷ்ஷாக அந்த மாதிரி பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அதில் வந்து பசங்க மட்டும் கிடையாது, அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பசங்க மட்டும் இல்லை, நிறைய உமன்ஸ் இருந்தாங்க, குழந்தைகளோட கூட்டிகிட்டு நிறைய பேர் பார்க்க போயிருந்தாங்க. அதனால் அப்படியே பொதுவாக எல்லாரையுமே அப்படியே இவங்க வந்து போகிறாங்க, இப்படி இருக்குது தமிழ்நாடு திருந்தாது. ஏன் உங்கள் வீட்டுக்கிட்ட வேறு யாராவது ஆக்ட்ரஸ் வந்து நீங்கள் பார்க்க மாட்டிங்களா? எல்லாம் பார்க்கறவங்க சும்மா ஃபோன் இருக்குது, நம்மளை யார் என்ன தெரியவா போகுதுன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இதை வந்து இது ஒரு இஷ்யூ ஆக்க வேண்டாமே. ஒரு நல்ல விஷயம் வந்திருக்கு, கடை திறந்துருக்காங்க, அதை அப்படியே விட்டுடலாம். எதுக்கு போட்டுட்டு இதை வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு என்ன